அன்பான மக்களே, நம்மளோட மகாநதி ப்ரொமோல இன்னைக்கு ஒரு விஷயம் கவனிச்சிங்களா? என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, விஜய் வந்து மேலே நின்று மொட்டை மாடியில் நின்று பார்த்துட்டு இருந்தார் இல்லையா? அப்போ வந்து செம்மையாக இருந்ததுங்க. பார்த்துட்டு ஓடி வந்து காவேரி காவேரின்னு கூப்பிடும்போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, காவேரி வீட்டுக்குள்ளேருந்து வெளியில் வர்றதுக்கு முன்னாடி நம்மளோட குமரன் வந்து பிடிச்சி தள்ளிடுறாரு. அந்த இடத்துல காவேரியோட ஃபேஸ் ரியாக்ஷன் பார்த்தீங்களா? அவ்வளோ அழகா இருந்தது. அதே மாதிரி இந்த ப்ரொமோல ஒரு 30 நிமிஷம், 40 நிமிஷம் ப்ரொமோல இவங்க 2 பேருமே அவ்வளோ செம்மையா வந்து நடிச்சிருந்தாங்க. என்ன அப்படின்னா, ஓடி வர்றாரு விஜய். அதுக்கப்புறமா வந்து இந்த பக்கம் வந்து ஃபைட் பண்ணுறாங்க. ஃபைட் பண்ணிவிட்டு, "காவேரி சொல்லு, நான் யாருன்னு சொல்லு" அப்படின்னு சொல்கிற இடத்துல வந்து காவேரியோட ரியாக்ஷன் வேறு மாதிரி இருக்குது. விஜயோட ரியாக்ஷன் வேறு மாதிரி இருக்குது. அப்படியே கட் பண்ணால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, வீட்டுக்கு வராங்க இல்லையா காவேரி, சாவி கொடுக்க வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வராங்க இல்லையா, அப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா விஜய் பயங்கரங்க. அப்படி நடிச்சிருப்பாரு. மேலேருந்து கீழே வந்தோடனே காவேரி வந்து வீட்டுக்குள்ளே பார்த்தோன்னே அவ்வளோ ஹாப்பியாக இருப்பார். அதுக்கப்புறமா வந்துட்டு சாவி கொடுக்க வந்தேன் அப்படின்னு சொல்லமே அப்படியே ஃபீல் ஆயிடுவார். கண்ணில் அப்படியெல்லாம் தண்ணி வந்து பயங்கரமாக கஷ்டமாக இருக்கும். ஆனால் இதை பார்த்துட்டு நம்மளுக்குமே கஷ்டமாக இருக்குது. நிறைய கமெண்ட்ஸ்லாம் பார்க்க முடியுது, அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. ஆனால் இது வந்து கதை அப்படிங்கிறதுனால இப்போ லைவ்லலாம் நேற்றுக்கு வந்து பேசுகிறாங்க இல்லையா, அதுக்கப்புறமா வந்து கொஞ்சம் மனசுக்கு கொஞ்சம் ஆறுதலாக இருக்குது அப்படிங்கிறதா. என்ன அப்படின்னா, அடுத்து நம்ம ரீயூனியன் ட்ராக் வருது அப்படின்னு சொல்லி நம்ம யோசிக்கிறோம். ஃபைட் நடந்தாலும் ரீயூனியனில் வந்து 2 பேரும் டாம் அண்ட் ஜெரியா ஃபைட் பண்ணிக்கிட்டாலுமே அது நல்லா தான் இருக்கும் அப்படிங்கிறது. அதனால் வந்து இந்த இதெல்லாம் வந்து இந்த ஒரு வாரம் ஃபுல்லாக போகும் அப்படிங்கிறதான். ஏன்னா காவேரி விட்டு போயிடறாங்க. விஜய் வந்து கண்டிப்பாக ஃபீல் பண்ணுறாரு அப்படிங்கிறதான். ஃபீல் பண்ணிகிட்ருக்குற அது கொஞ்ச நாள் போகும் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஆனால் இந்த ப்ரொமோ 40 நிமிஷம் ப்ரொமோவில் எல்லாமே இருந்ததுங்க. எல்லாமே இருந்தது. அவ்வளோ அழகாக வந்து செம்மையாக வந்து நடிச்சிருப்பாங்க. ஃபேஸ் ரியாக்ஷனில் வந்து செம்மையாக காட்டியிருப்பாங்க விஜய் காவேரி. இதை பற்றி பேசணும் அப்படின்னு நினச்சி தான் இந்த வீடியோ நான் வந்து போட்டேன். ஆனால் வந்து தாத்தா வந்து அந்த இடத்துல சைலண்ட்டாக இருக்கார். அவருக்கு வார்த்தையே இல்லையே, என்ன பண்ண முடியும்? ஒன்றுமே பண்ண முடியாது. அந்த இடத்துல வந்து குமரனும் நிவினும் வந்து நிவினுக்கு டீட்டெயிலாக போய் யார் சொன்னாங்க அப்படின்னு தெரில, யமுனா தான் சொல்லியிருப்பாங்க. இப்போ அந்த இடத்துல வந்து யமுனா, நிவின் எல்லாருமே ஒட்டுமொத்த ஃபேமிலி இருக்காங்க இல்லையா, அப்போ வந்துட்டு எல்லாருமே சேர்ந்து போய் தான் நீ போய் விஜய்கிட்ட கொடுத்துட்டு வந்துரு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதான் காவேரி வராங்க. வந்துட்டு சாவியை கொடுக்க வரேன் அப்படின்னு சொல்கிற அந்த டைம் இருக்குது பார்த்தீங்களா, பயங்கரங்க. நம்ம என்னதே வந்து சீரியலாக இருந்தாலும் என்னதான் வந்து கதையாக இருந்தாலும் அந்த பயங்கரமாக வந்து நடிச்சிருப்பாங்க. நேற்று கூட சொல்லியிருப்பாங்க லைவில், பிரவீன் சார் வந்து காவேரி எப்படி நடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அவரே நீங்களே சொல்லுங்கள் அப்படின்ட்டு சொல்லியிருப்பார் சும்மா. அப்போ வந்து காவேரி சொல்லியிருப்பாங்க, நீங்களே சொல்கிறத சொல்லலையே சார் இதுவரை அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லியிருப்பாங்க. அதான் ஆடியன்ஸ்கிட்ட கேட்குறேன் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து சார் வந்து சொல்லுவார். அது வந்து செம்மையாக இருந்தது. அது மாதிரி நம்மளோட காவேரியோட ரியாக்ஷன் செம்மையாக இருந்ததுங்க. அடுத்தடுத்து எந்த மாதிரி கொண்டு போகிறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஆனால் விஜய் காவேரி பிரிஞ்சது தான் அப்படிங்கிறது, பிரிச்சுட்டாங்க அப்படிங்கிறது தான் சொல்லணும். பிரிஞ்சிட்டாங்க அப்படிங்கிறது இல்லை, பிரிச்சுட்டாங்க அப்படிங்கிறது. இதில் ஹைலைட்டு டைலாக் டெலிவரி வந்து நம்மளோட குமரனும் அப்புறம் சாரதாவும் தான். வேறு யாருமே இதில் பேசலை அப்படிங்கிறது தான். விஜய் வந்து என்ன பேசுகிறேன்னு, யார் நீ அப்படின்னு குமரன் கேட்கும்போது அவன் என் பொண்டாட்டி அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அதை யாருமே காதில் வாங்கலை அப்படிங்கிறது தான். கண்டிப்பாக வந்து காவேரி காதில் விழுந்திருக்கும் அப்படிங்கிறது நம்ம நம்பலாம். நிச்சயமாக இதை வந்து நம்ம சீரியஸாக எடுக்காமல் சீரியலாக பார்த்து ஒரு கதை அப்படின்னு சொல்லி நம்ம மைண்டுக்கு கொண்டு வரணும். அப்போ தான் வந்து இது அடுத்தடுத்து பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க?